தமிழக ஊடகங்கள் எவ்வளவு கேவலமா திமுக எலும்பு துண்டு வாங்கிட்டு செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் மிக முக்கியமான உதாரணம். இப்ப கொஞ்ச நாளாவே தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களை பத்தி, திரிசாவை பத்தி செய்திகள் நாம கேட்டுட்டே இருக்கோம். நேத்தைக்கு குறிப்பா தளபதி விஜய் அவர்களை சிபிஐ அழைச்சி அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியே வந்தது. இன்னொரு பக்கம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா செய்தி வெளியே வரல. அது என்ன அப்படின்னா, எந்த சிபிஐ விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பிச்சோ அதே சிபிஐ செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியிருக்கு. அந்த சம்மனை யாரை ரிசீவ் பண்ணாங்கன்னு தெரியாது. அதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காம அமைதியாவே இருக்கிறார் செந்தில் பாலாஜி. ஆனா எந்த தமிழக ஊடகமும் இதை பத்தி செய்தி வெளியிடவே இல்லை. கடைசியில ஒரு தேசிய ஊடகம் இதை பத்தி எக்ஸ் தளத்துல கருத்து வெளியிட்டாங்க, அதாவது இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சில தமிழக ஊடகங்கள் நியூஸ் கார்டு மட்டும் போட்டாங்களே தவிர இதை ஒரு நியூஸ் ஆக்கவே இல்லை. ஆனா தளபதி விஜய் எங்க போனாரு, எப்படி இருக்காரு, திரிசா என்ன பண்றாங்க, இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அப்ப பாருங்க எவ்வளவு மோசமான நிலைமையில இந்த செய்தித்தாள்களா இருக்கட்டும், பத்திரிகைகள் எல்லாம் செயல்பட்டு இருக்கு. ஒருத்தருக்கு எதிராகவும் இன்னொருத்தருக்கு ஆதரவாகவும் இருக்கு.